விஎஸ் இது டொயோட்டா யாரிஷ் இதை தான் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த யாரிஷில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது, அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். 6 கியருமே, அதாவது ஆக்சிடென்டே கொடுக்காம ஜஸ்ட் கியரை மட்டும் ஷிஃப்ட் பண்ணுறேன், 6 கியருமே ஷிஃப்ட் ஆகுது. வண்டி வந்து ஆஃபே ஆகாமல் புல் பண்ணுது. அதே மாதிரி இந்த வண்டியை வந்து நீங்கள் செகண்ட் கியரில் மட்டுமே போட்டுட்டு நீங்கள் ஒரு அவசரத்துக்கு நீங்கள் ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா 60 km/h வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடுக்கு வந்து வண்டி எடுக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா அவசரம். இப்போ நான் வந்து அந்த 6 கியர்ஸுமே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஆக்சிடென்ட் கொடுக்காமலேயே. வியூஸ் இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் கியர் போடுறேன். வண்டியை நான் ஆக்சிடென்ட் கொடுக்க போகிறதில்ல, கிளச்சில் மட்டும்தான் கால் வைக்கிறேன். இங்கே பாருங்கள், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக மூவ் ஆகுது. செகண்ட் கியர் போடுறேன், செகண்ட் கியர் போட்டேன். இங்கே பாருங்கள், ஆக்சிடென்டே கொடுக்கல, உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15 km/h போடுது. திரும்ப தேர்ட் கியர் போடுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை, 20 km/h போகுது. RPM 1000லேயே இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஃபோர்த் கியர் போடுறேன். போட்டு நான் ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை இன்னுமே. இங்கே பாருங்கள், 20 km 23 தான் இருக்குது. ஆனாமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலை பாருங்கள், ஒரு மாதிரி ஷேக்லாம் ஆகலை. இங்கே பாருங்கள், ஹார்ட்லி 30 km ஸ்பீட் தான் போகுது. இங்கே பாருங்கள், 6th கியருமே போடுறேன். 6th கியர் போட்டேன், ஆக்சிடென்ட் கொடுக்கவே இல்லை. RPM மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிடுச்சு, 1000 இல்லை, புல் ஆகலை. இங்கே பாருங்கள், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 km கம்மியாக தான் போகுது. ஆனாலுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டு தான் இருக்குது பாருங்கள். சில வேறு காராக இருந்துச்சு, உங்களுக்கு செகண்ட் தேர்ட் கியர் போட்டாலே வண்டி அப்படியே வந்து ஜர்க் ஆகி வண்டி ஆஃப் ஆகிடும். சரிங்களா? ஸோ இந்த வண்டியில் இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு. ஸோ வியூஸ், இதில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, லோடு, தென் வந்து ஸ்பீடு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் கியரை நீங்கள் வந்து அப்ராப்ரியேட் கியரை சூஸ் பண்ணணும். ஆனால் இந்த வண்டியில் அந்த மாதிரி செய்ய தெரியாதவங்க கூட ஈஸியாக இந்த வண்டியை ட்ரைவ் பண்ண முடியும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகி ஆஃப் ஆகாது. ஸோ அதுதான் இந்த டொயோட்டா யாரிஷில் இருக்க மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ஸோ கிரேட் ஆக்சுவலி சொல்லப்போனால். அதுக்கு அடுத்தது நான் ஒன்று சொல்ல பாருங்க, இப்போ நான் செகண்ட் கியரில் போட்டிருக்கேன். செகண்ட் கியரை போட்டுட்டு நான் ஆக்சிடென்ட் கொடுத்துறேன், எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகும்னு பாருங்கள். இங்கே செகண்ட் கியரில் போட்டிருக்கேன், இப்போ நான் வந்து ஆக்சிடென்ட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு, ஒரு 4000 RPM எவ்வளோ ஸ்பீடு போகுது பார்ப்போமாங்க. பாருங்கள், 60 km, இட் கோஸ் 70 km/h. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கியர்லேயே ரைஸ் ஆகுது. இதுவே நீங்கள் வேற ஏதாச்சும் வண்டியில் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் கியரை போட்டு இவ்வளோ தூரம் நீங்கள் 70 km நீங்கள் ரவ் பண்ணி 70 km/h நீங்கள் ரவ் பண்ணீங்க, இந்த 6000 km 5000 RPM ரவ் பண்ணிங்கன்னா இன்னொரு என்ஜினோட நாய்ஸ் நம்ம உள்ளக்குள்ளே கோயின்னு திருக்கும். அப்படியே என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆனது நமக்கு நல்லாவே தெரியும். சரியா? ஆனால் இந்த வண்டியில் அந்த என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் ஆனது ஒன்றுமே கேட்கவில்லை. 5000 RPM செகண்ட் கியரை போட்டு 70 km/h மிதிச்சதில் எந்த ஒரு அப்நார்மலும் உள்ள ஃபீல் ஆகல. ஸோ இதில் நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ சடனாக நீங்கள் வந்து ஒரு ஆக்சிலேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சிலேஷன் கொடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் என்ஜினுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகாமலேயே இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட என்ஜினோட அந்த டியூரபிலிட்டி சொன்னோம் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் அவசரமாக இருக்குது. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு இந்த டொயோட்டா யாரிஷை பற்றின ஒரு ஐடியா கொடுத்துருன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.